இந்த ஹாலிவுட் படம் டார்சன் படம் பார்த்தீங்கன்னா ஒரு காட்டு விட்டு வெளில வந்துடுவாங்க. அந்த சிட்டிக்குள்ளே என்ன லைஃப் நடக்குது பற்றி அதுதான் கதை. அந்த மாதிரி ஒரு எக்ஸ்பெக்டேஷனில் வந்திருக்கேன். பட் பார்ப்போம், பார்த்துட்டு சொல்கிறேன் என்னென்னு. மிக முக்கியமான ஹீரோ பார்த்தீங்கன்னா ஜெயம் ரவி. ஏன்னா மிகப்பெரிய சக்ஸஸ் மூவிலாம் நிறைய கொடுத்துருக்காரு. அதுவும் இல்லாமல் ரொம்ப ரிஸ்க் எடுத்து நடிக்கக்கூடிய நபர்களில் இவரும் ஒருத்தராக இருக்கார். கமலஹாசன் இந்த மாதிரிலாம் ஒரு சில பேர் இருக்காங்க. ரொம்ப நடிப்பில் ரொம்ப ஈடுபாடு கொண்டு நடிப்புக்காக தன்னையே தியாகம் பண்ணக்கூடிய நபர்கள். அந்த நபர்களில் ஜெயம் ரவியும் ஒரு நபராக இருக்கார். ட்ரெய்லர் பார்த்தோம், படம் சூப்பராக இருக்குன்னு சொன்னாங்க. படம் ரிலீஸ் ஆக போகுது, அதனால் பார்க்க போகிறோம். படம் அருமையாக இருக்குன்னு சொன்னாங்க. ட்ரெய்லரே சூப்பராக இருக்குது. எனக்கு ட்ரெய்லர் தான் பிடிச்சிருக்கு. அதை பார்த்துட்டு தான் பார்க்க வரலான்னு வந்திருக்கோம். இந்த போஸ்டெல்லாம் பார்க்கும்போது பயங்கரமாக இருக்குது. படமும் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக இருக்கும், பார்க்கணும். நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். காட்டிலேருந்து எடுத்திருக்காங்க. ஜெயம் ரவி பேசாமல் நடிச்சிருக்காரு. ஹீரோயினோட புதுசாக இருக்காங்க. பாட்டெலாம் கொஞ்சம் சூப்பராக இருக்குது. ஸோ நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலாக ஜெயம் ரவினாலே எனக்கு ரொம்ப பிடிக்கும். அதனால் அவருக்காக தான் வந்தோம். இண்டிவிஜுவலாகவே ஜெயம் ரவி எக்ஸ்பீரியன்ஸும் தெரியும், ஏஎல் விஜய் டேரக்டர் பற்றி விஜய் டேரக்டர் பற்றியும் தெரியும். அது ரெண்டு காம்பினேஷன்றதை கொஞ்சம் நல்லா இருக்குன்னு நினைக்கிறேன். நல்லாயிருக்கும். ஜெயம் ரவி சார் படம் ரொம்ப நல்லாயிருக்கும். ஜெயம் ரவி நடித்தா படம் நல்லாயிருக்கும், அதனால் கொஞ்சம் போகிறேன். மெசேஜ் ஓரியன்ட்டாக இருக்கும்னு நினைக்கிறோம். பார்த்தா தான் தெரியும். வனமகன் பொறுத்த வரைக்கும் விஜயோடைய நான் ரசிக்கிறேன். ஆக்சுவலாக டைரக்டர் விஜயோடது. அவரது பார்த்தா தெய்வ திருமகள் படம் ரொம்ப எக்ஸ்பெக்டடாக இருந்து நல்லா இருந்த படமும். ஸோ லாஸ்ட்டு வந்த தலைவாகவும் அவரோட பெஸ்ட்டு பண்ணார். ஸோ வனமகன் மேபி இட் லுக்ஸ் குட். ஆக்சுவலாக இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். நல்லா இருக்கு. சூப்பராக பண்ணியிருக்கேன். ஜெயம் ரவி ஆக்டிங் சூப்பராக இருக்குது. நல்லா இருக்குது படம். பிரமாதமாக இருக்குது. நல்லா இருக்குது. நல்லா இருக்குண்ணா படம். நல்லா சூப்பராக பண்ணியிருக்காரு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. ஒரு படம் நல்லா இருக்கும். படம் நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. நல்லா இருக்கு. மியூசிக் சாமா சார். ஃபாரஸ்ட்டில் எடுத்துக்க நல்லா இருக்கு. படம் நல்லா இருக்குது சார். படம் ரொம்ப இயற்கையாக எடுத்திருக்காங்க. ஜெயம் ரவி சார் வாயை திறக்காமல் ஒரு படம் ஃபுல்லாக நடிச்சிருக்காரு. அது எங்களுக்கு தெரியவே இல்லை. அந்தளவுக்கு ரொம்ப நல்லா ரியலாக பண்ணியிருக்காரு. அடுத்த படம் இன்னும் இதை விட வேறு மாதிரி ரொம்ப வித்தியாசமாக கொடுப்பாருன்னு எதிர்பார்க்குறோம். நல்லா இருக்கு. படம் செம்மையாக இருக்குதுண்ணா. படம் சூப்பராக இருந்ததுண்ணா. சூப்பராக நடிச்சிருக்காரு. எந்த படத்துலையும் இல்லாமல் டேரக்டர் ரொம்ப அற்புதமாக எடுத்திருக்காரு. ஒவ்வொரு பிக்சரும் பயங்கரமாக இருந்தது. ஷார்ட்ஸ் எல்லாம் சூப்பராக இருந்தது. மெயினாக மியூசிக் அதுக்கு சொல்லணும். ஹாரிஸ் ஜெயராஜ் இந்த படத்தில் அவருக்கு 50 படம், 50 மூவி செம்மையாக பண்ணிருக்காரு. ஒளிப்பது கேமராலாம் நல்லா இது பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் நல்லா நடிச்சிருக்கிறா. ஜெயம் ரவி ஹீரோயின் நல்லா இது பண்ணியிருக்காங்க. நல்லா அது காட்டில் போய் எடுத்ததுனால நல்லா படம் வந்து புளியெல்லாம் இது டிராப்ஸ்லாம் நல்லா எடுத்துருக்காங்க. நல்லா இருக்கும். நல்லா இருக்குண்ணா. நல்லா சென்டிமெண்டலாக இருக்குது. ஜெயம் ரவி நல்லா பண்ணியிருக்காங்க. லைக் ஒரு டிஃப்ரெண்ட் ஸ்டோரி. ரொம்ப நல்லா இருக்குது. மியூசிக்கும் ரொம்ப நல்லா இருந்துச்சு. லைக் ஓவரால் லைக் ரொம்ப நல்ல ஒரு ஃபேமிலி மூவி. படம் சூப்பருங்க. சூப்பர்ண்ணா படம். வனமகன் செம்ம ட்ரைபல்ஸ் மேட்டர் தான். செம்மையாக ஷூட் பண்ணியிருக்காங்க. டைரக்ஷன் சூப்பராக இருக்குது. கண்டிப்பாக ஜெயம் ரவி செமதியாக நடிச்சிருக்காரு. சான்ஸே இல்லை, வேர்ட்ஸே கிடையாது. பட் ஆக்டிங்கில் கொண்டிருக்காரு. ஹீரோயின் செம மாஸ். அவங்க தான் லீட் பண்ணியிருக்காங்க ஃபர்ஸ்ட் ஹாஃபை. செம லீடு. ஃபேமிலியோட கண்டிப்பாக பார்க்கலாம். செம மூவி, சான்ஸே இல்லை. படம் வந்து நல்லா இருக்குண்ணா. எப்படின்னா அதான் மொபைல் லைஃப். இப்போ நம்ம மொபைலே மூழ்கி இருக்கோம், ஆனால் மொபைலை மறந்து இருக்கணும். அது மாதிரி படம் அங்கே எனக்கே அங்கே போய் வாழலாம் அந்த மாதிரி தோணுது. நல்லா இருக்கு. எல்லாரும் பார்க்க வேண்டிய படம். படம் சூப்பராக இருக்குது. ஒரு புது முயற்சி தான். படம் சூப்பராக இருக்குது சார். ஆக்டிங் சூப்பராக இருக்குது. இந்த ஃபஸ்ட் டைம் மனமகன் ட்ரை பண்ணியிருக்காங்க போல் ஹாலிவுட் மூவி மாரி. படம் சூப்பராக இருக்குது சார். நல்லா வந்திருக்கு படம். Let's go. Click, clap,